ஒரு பக்கம் ஃபேக்கா இருந்தாலும் உறவுகளும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கா தான் இருக்கிறாங்க. யாரை நம்புறதுன்னே தெரியல சார். இறுதி கட்டம்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம்ல மகர ராசி நேயர்கள் என்ன மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இந்த இஎம்ஐ கடன்லாம் அடைக்க முடியுமா, ஆக மொத்த பிரச்சனை எல்லாம் முடியுமா, நிம்மதியா ஆனா ஒரு சுவாச காற்ற நம்ம விடலாமா அப்படிங்கிற நிலையில தான் அவங்க இருக்காங்க. வெளியில வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் 7 நாள் சனி முடியல. முதல்ல இருந்த பிரச்சனைகள் இல்லை. முதல்ல இருந்ததோட பரவாயில்ல, எதையோ நான் இழந்ததை. உலகம்னா என்ன, உறவுனா என்ன, அப்பானா என்ன, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத. ஸோ அதனால முழுக்க அந்த அனுபவங்களை பெற்ற ஒரு மகர ராசிக்காரர்களாக 2025 ஏப்ரல் வலம் வர போகிறார்கள். முழுசா ஒரு பிரச்சனையிலிருந்து இந்த வேலையே போதும், பிரச்சனை இல்லாத வேலை, எனக்கு ப்ரமோஷனே வேண்டாம், இந்த வேலையே போதும். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சனி பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ராசியை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாம். அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் அருண்ஜி அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கடந்த ஒரு எபிசோட்லாம் பார்த்துட்டு இருந்தோம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேருக்கு அந்த காணொலி ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி ஒரு மிகப்பெரிய ராசி. ஸோ மகர ராசி. நிறைய கமெண்ட்ஸும் சரி, நம்ம லைவ் செக்ஷன் பண்ணும்போதும் நிறைய வரவங்களே மகர ராசி தான். நிம்மதி தொலைச்சு 7 வருஷம் ஆச்சுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து எங்க வீட்லயே எங்க அம்மா அப்பா தாய் தகப்பா இருக்காங்க, எல்லா குடும்பமே இருக்கு. பட் நான் அகதி மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து அவ்வளவு சிரமத்துல இருக்கேன். சொந்த உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி. நண்பர்கள் ஒரு பக்கம் ஃபேக்கா இருந்தாலும் உறவுகளும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கா தான் இருக்கிறாங்க. யாரை நம்புறதுன்னே தெரியல சார். தொட்டதெல்லாம் வந்து ஒரு மாதிரி தடுமாற்றமாவே இருக்கு. இந்த மறைந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த ஏன்னா மகரத்துக்கு கிட்டத்தட்ட 7 சனி முடிய போகுது. ஆமா. சோ அந்த சூழல்ல இருக்காங்க. சோ இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்கு நான் அட்வான்ஸா பண்றேன்னா, இனி ஒரு 6 மாசம் இருக்கு. சோ சனியின் இறுதி கட்டம்னே சொல்லலாம். சோ இந்த டைம்ல மகர ராசி நேயர்கள் என்ன மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, அதே மாதிரி திருமணம் யோகம்ல இருக்கா, அதே மாதிரி பரம்பரை சொத்து அதெல்லாம் வருமா, ஏதாவது கேஸ் போட்டுனா அதெல்லாம் சால்வ் ஆகுமா, இந்த இஎம்ஐ கடன்லாம் அடைக்க முடியுமா, ஆக மொத்த பிரச்சனை எல்லாம் முடியுமா, நிம்மதியா ஆனா ஒரு சுவாச காற்ற நம்ம விடலாமா அப்படிங்கிற நிலையில தான் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த வகையில மகர ராசி பத்தி இந்த ஃபுல் எபிசோட் பார்க்க போறோம். நேயர்களே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயங்கள்லாம் இந்த வீடியோல இருக்கு. ஸோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிற இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ சார், மகர ராசியை பத்தி உங்களோட கணிப்பு சொல்லுங்க சார். இப்போ என்னன்னாங்க, இந்த கொரோனா கோவிட் டைம்ல வந்த 2020, 21, 22 அதிகமான பாதிக்கப்பட்ட 2 ராசி என்னன்னா மகர ராசியும் மிதுன ராசியும். ஏன்னா மிதுன ராசிக்கு அஸ்தம சனி நடந்துட்டு இருந்ததுங்க, மகர ராசிக்கு வந்து ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தது. சரி, இப்போ என்ன சார், கொரோனா கோவிட் வந்து எல்லாத்தையும் தான் சார் பாதிச்சது, இது உங்களுக்கு மட்டும் என்ன சார் பொதுவாக அதிகமாக சொல்றீங்கன்னா, எல்லாத்த பாதிச்சாலும் அதிகமான அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸு பர்சன்டேஜ்னு பேசுவோம் பார்த்தீங்களா, அதிகமான ஒரு 100 பேர் இருந்தால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கொரோனா டைம்ல எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஹெல்த் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் சம்பாரிச்சாங்க கண்டிப்பா. அதே சமயத்துல மற்ற நிறைய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அதிகமா அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறவங்க கூட சம்பாதிச்சாங்க. ஏன்னா ஸ்கூல் நடத்துறவங்க, காலேஜ் நடத்துறவங்க எலக்ட்ரிசிட்டி பில்லு அந்த பில்லு எதுவுமே கட்டாம கோர்ஸ் வாங்கி ஆன்லைன்ல கன்வெர்ட் பண்ணாங்க. ஏன் சில பேருக்கு சம்பளம் கூட பாதி சம்பளம் தான் கொடுத்தாங்க டீச்சர்ஸ்க்குலாம். பட் இருந்தாலும் ஃபீஸ் குறைச்சாங்களா, வேலை வாய்ப்பு நிறைய போயிடுச்சு, நிறைய பாதி சம்பளம் வச்சு கொடுத்தாங்க, நிறைய வந்தாங்க. ஸோ நிறைய செக்டார்ஸ் இது மாதிரி மெடிக்கல் எஜுகேஷன் நிறைய செக்டார்ஸ், ஏன் யூடியூப்ல இருக்கிறவங்களாம் பூம் ஆனாங்க இல்லைங்களா. டிஜிட்டல் உலகெல்லாம் வீட்டில் வந்துட்டு எல்லாரும் பூம் ஆயிட்டு இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு வியூஸ் எல்லாம் எதுவும் வரலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்னதான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 12 ராசியில் அதிகமா பாட்ட ராசி வந்து பாதிக்கப்பட்ட ராசி மிதுனமும் மகரமும். அதை நம்ம ஒத்துக்கணும். அது வந்து 2020, 21, 22க்கு அப்புறம் 23, 24ல பாத்தீங்கன்னா ஜென்ம சனிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் 7 நாள் சனி முடியல. முதல்ல இருந்த பிரச்சனைகள் இல்லைனாலும் முழுசா அவங்க ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல சார். பரவாயில்ல சார், முதல்ல இருந்ததோட பரவாயில்ல, எதையோ நான் இழந்ததை மீட்டு கொண்டு இருக்கிறேன், இழந்ததை வந்து நான் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு உண்மையுமே பழைய ப்ரொஃபைல்ல நான் இல்லை, இருந்தாலும்
2021-22 இருந்த மாதிரி பாதிப்பு இல்லை, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை. பட் இன்னுமே நம்ம மன நிறைவு பெறல அப்படிங்கிறதா உண்மை. அது 25 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய் மகர ராசிக்காரங்களுக்கு முழுசா 7 நாள் சனி முடிந்து அப்படான்னு இருக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல், எந்தவித சேசிங்கும் இல்லாமல், இந்த கடன், இஎம்ஐ பிரச்சனை, வருமானத்துக்கு மீறின செலவு, சில பெற்றோர்களுக்காக செலவுகள் செய்து இருக்கிற சேமிப்பை குறைத்து விட்டோம், கடன் பெற்று விட்டோம், என் தங்கச்சி எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கையில குடும்பத்துக்கு கடன் ஆயிடுச்சுங்கிறவங்களாம் கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தோ ஏதோ ஒரு புது வரவுனாலேயோ, சார் பழைய பிரச்சனைக்கு குறைச்சிட்டேன் சார், நமக்கு ஒரு ஏக்கரை இருந்ததுங்க, ஒரு 20 சென்ட் கொடுத்துட்டு கொடுக்க வேண்டான்ட்டு இருந்தேன் சார், கொடுத்தாதான் முடியுன்ட்டு நல்ல ரேட்டுக்கு வந்தது, கொடுத்துட்டேன், இப்போ நான் வந்து ஜம்முன்ட்டு இருக்கிறேன், பிரச்சனை இல்லை, இப்போ என்னோட நடையே வேற லெவலில் இருக்குது, பழைய பிரச்சனைகள் கண்டிப்பா இல்லை சார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. குறிப்பா 2025 மார்ச்சுக்கு அப்புறமே உண்மையே ஒரு 7 நாள் சனி முடிந்தால் என்ன அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக நீங்க உணர்வீங்க. வாயில பேசலாம், நினைக்கலாம், ஒருத்தர் சொல்றதை கேட்கலாம், ஆனா அது வாழ்ந்து போகாட தான் தெரியும். அதான் நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் மகர ராசிக்கு இந்த ஸ்டார்டிங் விரயச்சனி, ஜென்மச்சனி, இப்போ பாதச்சனியா இருக்கும்போது இந்த விரயச்சனியா வரும்போது இப்படிலாம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தோம். ஜென்மச்சனி வரும்போது கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா நிம்மதியா இருந்தா போதும், சம்பாதிக்க கூட வேண்டாம். பட் இந்த ப்ராப்ளம் வந்து நான் பெருசா சம்பாதிக்காம இருக்கிற பிரச்சனை எல்லாம் சாப்பிட்டு ஸ்வீட்டா அப்படி போனா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா சார்? கண்டிப்பா 7 நாள் சனி முடிகிறப்போ ஒரு மனுஷனை வந்து பக்குவப்படுத்தும். 7 நாட்டு சனிங்கிற ஒரு விஷயம் உலகத்திலே இல்லை, எந்த ராசிக்கும் இல்லை அப்படின்னா மனிதனாவே இருக்க மாட்டான். மனிதன் பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷன்ல இருப்பான். அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு அப்பா தகப்பனார் இருக்கிறாரு, கஷ்டப்பட்டு கிளர்க்கா ஒர்க் பண்ணி பையனை ஆளாக்குறாரு. அவர் 60-65 வயசுல ரிட்டையர் ஆகிறப்போ அவருடைய லாஸ்ட் சேலரி 32,000 ரூபா. ஆனா பையனை நல்லா படிக்க வச்சு ஐடி துறையில போய் முதல் சம்பளமே 1.5 லட்சம். ஸோ இந்த பையன் வந்து அப்பாவை அப்பான்னு ஏன் கூப்பிடணும்? ஏன்னா இவர் 1.5 லட்ச ரூபா ஏர்ன் பண்றாரு, அவர் 32,000 ரூபா. பணம் தானே முக்கியம் வாழ்க்கையில. நான் உனக்கு மேல நான் சம்பாதிக்கிறேன், இத்தனைக்கும் நீ ரிட்டையரும் ஆயிட்டேன், இப்ப நான் கொடுத்தாதான் உனக்கு காசு, நான் எதுக்கு உனக்கு மதிக்கணும் அப்படிங்கிறது. ஒரு உலகம்னா என்ன, உறவுனா என்ன, அப்பானா என்ன, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியவர் தான் 7 நாள் சனி. ஸோ 7 நாள் சனிங்கிறது நம்ம ஒரு தவறான ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்க வேண்டாம். பாதிக்கக்கூடியது இருக்கிறதுலேயே மனுஷனை வந்து டிராஜடியில கொண்டு போறதுன்னு அதோட அதர் சைடு என்னன்னா மனுஷனை பக்குவப்படுத்துது. கரெக்ட். ஏன்னா அற்புதமா சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி வாழ்க்கையில வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், சம்பவங்கள் வந்து அவங்க முன்னாடி வந்து தெரிஞ்சிடும். அதாவது இன்னி சொல்ல போனா யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யாரு உதவி செய்வா, யாரு காலவாரி விடுவா அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பணங்கிற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி இடத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சிருக்காங்க. அதாவது வீட்டை பத்தி மேக்சிமம் சொல்லணும்னா வீட்டு நபர்களே பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு அண்ணனோ தங்கையோ அவங்கள வந்து சின்னதுல மதிப்பிட்டு இருப்பாங்க. பட் இந்த 7 டைம்ல அவங்க வந்து இப்போ புரிஞ்சிருப்பாங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பாங்க. அதுவும் முக்கியமா நண்பர்கள், நிறைய கமெண்ட்ஸ் தான் சொல்றேன். ஸோ நண்பர்கள் ரீதியாவே பணம் கொடுத்து வராம இருக்கிற மகராசி நிறைய பேர் இருக்காங்க. அதேதான். ஸோ அதனால முழுக்க அந்த அனுபவங்களை பெற்ற ஒரு மகர ராசிக்காரர்களாக 2025 ஏப்ரல் வலம் வரப் போகிறார்கள். சீசன்ட் கேம்பெயினர் அல்லது மெச்சூரிட்டி உள்ளவராகவும், தன் கால் வந்து பூமியில பதிஞ்சு நடக்கிறவராகவும், வானத்துல பறக்காதவராகவும், வெள்ளந்தியாக இல்லாமல் ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும், அப்புறம் கல்யாணமாகி சில பிரச்சனைகள் ஆனவங்க அடங்கி குடும்பத்துல ஈடுபட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி பெறக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவர்களாகவும், குழந்தைகளை நல்லா பார்த்துக்கூடிய அமைப்பும், முதல் பேச்சுலர் லைஃப்ல வாழ்ந்த மாதிரி இல்லாமல் இப்போ பொறுப்பு வந்துருச்சு பையனுக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நபராகவும் மகர ராசிக்காரர்கள் வரப்போகிறார்கள். சூப்பர். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த 6 மாசம் ப்ரொடக்ஷன் இப்ப எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ஒரு 6 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 7 நாள் சனி வந்து முடிகிற தருணத்துல இருக்கிறனாலும், முழுசா முடியாத காரணத்தினாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் இழுபறியா இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் 2020, 2021, 2022 இந்த தாக்கங்கள் இருக்காது. பட் முழுசா ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கி ஒரு நியூ லைஃப் 7 நாள் சனி வரப்போ பாத்தீங்கன்னா 7 நாள் சனிக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, 7 நாள் சனிக்கு முன்னாடி இருந்த அடுப்ப வர வாழ்க்கை வேற. ஒரு 7.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் பார்த்திருந்தாரு, 7.5 வருஷம் கழிச்சு பாக்குறாருன்னா அவர் அசந்து போயிடுவார்.
நாட் ஒன்லி இன் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் அதர் ஸ்டேட்டஸ், ஆல்சோ வித் யுவர் மென்டல் மேக்கப். நீங்கள் எந்த ஒரு நபராக மாறி விட்டீர்கள் அப்படிங்கிறத பார்ப்பார். அது வந்து கண்கூடா அவருக்கு தெரியும். அவர் டெய்லி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பொறுமையாகவும், ஒரு அவசரப்பட்டு இந்த 6 மாதம் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக நீங்கள் செய்ய நினைக்கிறது, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதுக்கு வேணுங்கிற விஷயம்லாம் கற்றுக்கிட்டோமாங்கிறது பார்த்து தான் செய்யணும். கண்டிப்பாக ஒரு அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ இருக்கக்கூடிய கிளாரிட்டி இல்லாத மைண்ட் இருக்காது. உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாவே வந்திருக்கும். ஆனால் முழுசாக ஒரு ஓய்வான ஒரு வாழ்க்கை, நிம்மதி பெருமூச்சு விடுகிறது, சேசிங் மென்டாலிட்டி இல்லாமல் கண்டென்ட்மெண்ட் ஓரியன்ட் மென்டாலிட்டி இருப்பதுவே போதும். என்னுடைய மனைவி, இந்த மனைவியே எனக்கு போதும், இதை வைத்தே நான் வாழ முடியும், இந்த வேலையே போதும், பிரச்சனை இல்லாத வேலை, எனக்கு ப்ரமோஷனே வேண்டாம், இந்த வேலையே போதும் அப்படிங்கிற ஒரு மன கண்டென்ட்மெண்ட்டும், ஒரு பொறுமையும், ஒரு பெருந்தன்மையும், ஒரு மெச்சூரிட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கு. இன்னமும் கொஞ்சம் அந்த தாக்கங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்பட்டு அடுத்த வருஷத்துல சில முக்கியமான விஷயங்கள் பண்ணிக்கலாங்கிறது தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த 6 மாசம் வந்து பொறுமையா சுபகாரியங்கள்ல இல்லாம மெதுவா போய் கொஞ்சம் ஸ்மூத்தா போனா போதும்னு சொல்றீங்க. அப்புறம் வரக்கூடிய கோச்சார பலன் வந்து அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதான் சனி வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் வரும்பொழுது கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு விஷயமும், ஒரு பிரச்சனை இல்லாத விஷயத்தையும் கொடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் என்னதான் இருந்தாலும் 2020-22 இருந்த பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் இன்னும் முழுமையான பலன்களை பெறறதுக்கு ஒரு 6 மாசம் இருப்பதனால எந்த ஒரு உத்வேகமான ஒரு விஷயங்கள், ஒரு புது முயற்சி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க தசாபுக்திகள் எப்படிங்கிறது பார்த்துக்குங்க. கண்டிப்பா ஒரு அருமையான ஒரு கோல்டன் டைம், பொற்காலம் என்று சொல்லப்படுகிற ஒரு 2.5 வருடம் வரப்போகிறது. பொறுத்து இருந்து அதை நீங்க அனுபவிக்க வேண்டும் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க, ஒரு பொற்காலம்னே சொல்லிட்டீங்க. நான் என்ன கேட்டா நான் விடுதலைன்னு சொல்லுவேன். சூப்பர் தெளிவா சொல்லியிருந்தீங்கய்யா. இதே மாதிரி நேயர்களே, இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.